ஒரு sorted numeric arrayல இருக்கிற எல்லா elements in squaresையும் ஒரு sorted arrayயா நான் எடுக்கிறதுக்கு என்னென்ன algorithms யூஸ் பண்ணி செய்யலாம் அந்த ஒவ்வொரு algorithத்தையும் எப்படி ஒரு JavaScript கோட்ல மாத்தலாம் ஒவ்வொரு algorithத்தின் time complexity என்ன space complexity என்னன்னு சொல்லி இன்னைக்கு வீடியோல பாப்போம். This is Kasturi. Welcome back to our channel Learning Tamil LIT. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு ஒரு sorted numeric array இன்புட்டா வரும். நான் ரிட்டர்ன் பண்ண வேண்டியதும் ஒரு sorted numeric array தான். அந்த அவுட்புட்ல இருக்க வேண்டிய எலிமெண்ட்ஸ் என்னன்னு சொன்னா என்ன இன்புட் அரே தந்துச்சுனமோ அதுல இருக்கிற ஒவ்வொரு நம்பர்ஸின்டையும் ஸ்கேரை நான் ரிட்டர்ன் பண்ணணும். என்ன இதுல sorted arrayயா ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த உதாரணத்தை எடுத்தவன்னு சொன்னா இது ஒரு sorted numeric array. ஏன் இதுல இருக்கிற நம்பர் எல்லாமே ஒரு வரிசையில இருக்கு. ஸோ இதை இந்த அரேல இருக்கிற ஒவ்வொரு இலக்கத்தின் ஸ்கேரையும் நான் கண்டுபிடிச்சு அந்த ஆன்சரையும் நான் என்ன ஒரு sorted ஃபார்மேட்ல நான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த அரேல இருக்கிற ஒவ்வொரு நம்பர்ஸின் ஸ்கேரையும் நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னா 1 ஸ்கேர் என்ன 1, 10 ஸ்கேர் 4, 3 ஸ்கேர் 9, இப்படி எல்லா நம்பர் இந்த ஸ்கேரை நான் கண்டுபிடிப்பேன். ஸோ இந்த இன்புட் அரேல இருக்கிற எல்லா நம்பர்ஸ் இந்த ஸ்கேரையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதை நான் ஒரு sorted அரேயா ரிட்டர்ன் பண்ணணும். பார்த்தோம்னு சொன்னா எனக்கு நான் கண்டுபிடிச்ச எல்லா நம்பர்ஸுமே ஆல்ரெடி sortedலாம் இருக்குது. ஏனெண்டா இந்த இன்புட் அரேல இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ எப்பவுமே இப்போ 1 விட 2 பெருசு அந்த பாசிட்டிவ் இன்டீஜர் எடுத்தோம்னு சொன்னா 1 விட 2 பெருசுன்னு சொன்னா 1 ஸ்கேரை விட எப்பவும் 10 ஸ்கேர் பெருசாக தான் இருக்கும். ஸோ இந்த அரேல இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ இது ஆல்ரெடி sorted ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த அரேல இருக்கிற எல்லா நம்பர்ஸ் இந்த ஸ்கேரையும் அதே ஆர்டர்ல நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னா வார அந்த ஸ்கேர் இன்டீஜர்ஸும் என்ன ஆல்ரெடி sortedலாம் இருக்கும். ஸோ நான் அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணி விட்டேன்னு சொன்னா ஓகே அந்த எல்லா நம்பர்ஸையும் ஒரு அரேல போட்டு நான் ரிட்டர்ன் பண்ணி விட்டேன்னு சொன்னா எனக்கு sorted ஸ்கேர்ஸ் அரே அவுட்புட்டா கிடைக்கும். ஸோ இன்புட் அரே ஒரு தனிய பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை கொண்டு இருந்துச்சுன்னு சொன்னா அது sorted ஃபார்ம்ல இருந்துச்சுன்னு சொன்னா வரப்போற ஆன்சர் ஆல்ரெடி எனக்கு சோர்ட் பண்ணி தான் வரும். ஸோ அப்படியே நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொன்னா ஓகே. பட் எனக்கு இன்புட் அரேல நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு -4, 1, 2. ஸோ இதான் இந்த இன்புட் அரேயா இருந்துச்சுன்னு சொன்னா இது sorted ஃபார்ம்ல தான் இருக்குது. -4 விட 1 பெருசு 1 விட 2 பெருசு. ஸோ இந்த இன்புட் அரே sorted numeric array. இது இந்த அரேல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் இந்த ஸ்கேரை நான் கண்டுபிடிச்சு அதை sorted கொடுக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஸ்கேரை கண்டுபிடிக்கிறேன். -4 ஸ்கேர் என்ன -4 தர -4 minus into minus plus. So 16 1 ஸ்கேர் 1 10 ஸ்கேர் 4. ஸோ எனக்கு இந்த அரேல இருக்கிற ஆர்டர்ல நான் ஸ்கேர் எடுத்தேன்னு சொன்னா இப்படித்தான் வரும். இது sorted ஃபார்ம்ல இருக்கோ இல்ல. ஸோ இதை sorted ஃபார்முக்கு மாத்தி அரேல போட்டேன்னு சொன்னா 1 4 16 சொல்லி வரும். எனக்கு தரப்பட்ட இன்புட் அரேல இருக்கிற நம்பர்ஸ் இந்த ஆர்டர்ல அதிண்ட ஸ்கேர் அவுட்புட் அரேல இல்ல மாறி இருக்கு. இண்டெக்ஸ் மாறுது. -4 ஸ்கேர் 16. இது -4 இந்த அரேல 0 இண்டெக்ஸ்ல இருக்கு. அவுட்புட் அரேல அதிண்ட ஸ்கேர் 10 இண்டெக்ஸ்ல இருக்கு. எப்பவுமே எங்கட sorted இன்புட் அரேன்ற ஒவ்வொரு இலக்கத்தின் இண்டெக்ஸ்லயே அதிண்ட அவுட்புட் அரேல இருக்கிற ஸ்கேரும் இருக்கணும் இல்ல அது மாறலாம். ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸா வரைக்குள்ள எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதை அப்படியே ஸ்கேரா மாற்றி கொடுத்துடலாம். ஆனால் நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கக்குள்ள எங்களுக்கு வார அவுட்புட்டை அப்படியே டிரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாது. நாங்கள் அதை திருப்பி சோர்ட் பண்ணித்தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் கொஷின். என்னென்ன அல்கோரிதம்ஸை யூஸ் பண்ணி இந்த கொஷனுக்கான ஆன்சரை நாங்கள் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது அல்கோரிதம் என்னன்னு சொன்னா இந்த தரப்பட்ட இன்புட் அரேல இருக்கிற ஒவ்வொரு நம்பர்ஸ் இந்த ஸ்கேரையும் கண்டுபிடிச்சு அது ஒரு அரேக்க போட்டுட்டு அந்த அரேய சோர்ட் பண்றது. இந்த உதாரணத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா இந்த அரேல இருக்கிற ஒவ்வொரு நம்பர்ஸ் இந்த ஸ்கேரையும் நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை ஒரு அரேக்குள்ள நான் போடணும். ஸோ -4 ஸ்கேர் என்ன 16, -1 ஸ்கேர் 1,
2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 7 ஸ்கொயர் 49. ஸோ எங்களுக்கு ஒரு இந்த இன்புட் அரேயில் இருக்கிற எல்லா நம்பர்ஸின் ஸ்கொயரையும் நாங்கள் கண்டுபிடிச்சு அரேக்குள்ளே போட்டுட்டோம். இந்த அரேயை நாங்கள் சோர்ட் பண்ணி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ சோர்ட் பண்ண என்னென்று சொல்லி வரும் 1, 4, 9, 16, 49 என்று சொல்லி வரும். ஸோ இதுதான் வந்து முதலாவது மெத்தட். ஸோ நாங்கள் என்னென்னு செய்வோம், இந்த அரேயை லூப் பண்ணி இதில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டின் ஸ்கொயரையும் கண்டுபிடிச்சு ஒரு எம்டி அரே கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுட்டு அந்த அரேயை வந்து நாங்கள் சோர்ட் பண்ணி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை எப்படி ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடை எழுதலாம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் என் இன்புட் அரேயை வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் எங்களோட அவுட்புட் காண்றதுக்கான ஃபங்க்ஷன் எழுதுறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட் பாராமீட்டரா என்ற நம்பர் அரேயை பாஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு வர அந்த sorted square அரேயை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு சொல்லி ஒரு எம்டி அரே கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, எங்களோட இன்புட் அரேயை வந்து ஐட்ரேட் பண்ணி அந்த அரேல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் ஸ்கொயரையும் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் கண்டுபிடிக்கடியா நான் டிரெக்டா அந்த அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸையே ஐட்ரேட் பண்றேன். இனி இந்த ஐட்ரேஷன்ல வர எங்களோட நம்பரிட்ட ஸ்கொயரை வந்து கண்டுபிடிச்சு அதை நான் இந்த அரேக்குள்ள புஷ் பண்றேன். ஸோ எங்களுக்கு இப்போ வந்து எங்களோட இன்புட் அரேல இருக்கிற எல்லா நம்பர்ஸின் ஸ்கொயரையும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி நாங்கள் என்ன செய்யணும், அந்த அரேயை வந்து சோர்ட் பண்ணணும். அப்போ தான் எங்களுக்கு sorted அரே வந்து கிடைக்கும். அதுக்கு நான் ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற ஹையோட ஃபங்க்ஷன் sort என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். sort என்ற ஃபங்க்ஷன் எங்களோட ஒரிஜினல் அரேயே சேஞ்ச் பண்ணும். ஸோ இந்த sorted squares அரே வந்து sort ஆகும். ஸோ அதை நான் ரிட்டர்ன் பண்ணி விடுன்னு சொன்னால் ஓகே. ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணி பார்க்குறேன். நம்பர் அரேயை வந்து இன்புட்டாக பாஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து தேவையான ஆன்சர் வந்து கிடைச்சிட்டுது. 1, 4, 9, 16, 49 sorted squares அரே வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு. ஸோ இதுதான் வந்து எங்களோட முதலாவது அல்கோரிதத்தை யூஸ் பண்ணி நாங்கள் எழுதுகிற ஜாவா ஸ்கிரிப்ட் கோட். ஓகே, ஸோ இந்த அல்கோரிதத்துக்கான டைம் கம்ப்ளெக்சிட்டி என்ன, ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைம் கம்ப்ளெக்சிட்டி என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன நடக்குது, எங்கள்ட இந்த நம்பர் அரேயை வந்து ஐட்ரேட் பண்ணி அதில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸில் ஸ்கொயரையும் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். இந்த நம்பர் அரேண்ட லென்த் வந்து மாற எங்களோட ஐட்ரேஷன் டைமும் வந்து மாறிக்கொண்டிருக்க போகுது. ஸோ இந்த நம்பர் அரேண்ட லென்த்தில் வந்து எங்களோட டைம் கம்ப்ளெக்சிட்டி தங்கி இருக்குது, எங்களோட ஐட்ரேஷன் கவுண்ட் வந்து தங்கி இருக்குது. ஸோ இப்போ நம்பர் அரேண்ட லென்த் வந்து என்னன்னு சொன்னால் இந்த ஐட்ரேஷனுக்கான டைம் கம்ப்ளெக்சிட்டி என்ன, big O of n. இனி அந்த எங்களுக்கு உருவான அந்த sorted square அரேண்ட லென்த் என்ன, அதுவும் n. 5 நம்பர் எனக்கு இன்புட் அரே இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு 5 ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து இந்த அவுட்புட் அரேல இருக்க போகுது. ஸோ இந்த sorted square அரேண்ட லென்த் வந்து என்ன n. அந்த அரேயை வந்து நான் சோர்ட் பண்ணுறேன். ஸோ சோர்ட் பண்ணிக்குள்ள பெஸ்ட் டைம் கம்ப்ளெக்சிட்டி என்ன, big O of n log n. ஸோ big O of n log n ஓட ஒப்புடையாக big O of n வந்து நாங்கள் இக்னோர் பண்ணலாம். ஸோ இந்த அல்கோரிதத்துக்கான டைம் கம்ப்ளெக்சிட்டி big O of n log n. இனி நாங்கள் ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஸ்பேஸ் எடுக்கக்கூடிய மாதிரியான வேரியபிள்ஸ் வந்து நாங்கள் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். எதுன்னு சொன்னால் எந்த sorted squares அரே ஏன் இந்த நம்பர் அரேயில் இருக்கிற எலிமெண்ட் லென்த் மாற என் கூட மாற இந்த sorted square அரேயில் இருக்கிற எலிமெண்ட் லென்த் வந்து மாறிக்கொண்டு போகும். ஸோ எண்ணில் வந்து இந்த sorted squares அரேண்ட லென்த் வந்து தங்கி இருக்குது. ஸோ எண் மாற sorted squares அரேண்ட லென்த் வந்து மாறும். அதால ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி என்ன, big O of n. ஸோ இந்த அல்கோரிதத்துக்கான டைம் கம்ப்ளெக்சிட்டி வந்து big O of n log n, ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி வந்து big O of n. ஓகே, ரெண்டாவது அல்கோரிதம் வந்து 2 பாயிண்டர் அல்கோரிதம். ஸோ இது என்ன ஐடியான்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களுடைய இன்புட் sorted அரே நியூமரிக் அரே இருக்கு தானே, அது என்ன லென்த்தில் இருக்கோ அந்த லென்த் வரக்கூடிய மாதிரியான ஒரு அரேயை நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த உதாரணத்தில் வந்து இந்த அரேயில் இருக்கிற எலிமெண்ட் கவுண்ட் வந்து எத்தனை,
8. ஸோ 8 லென்த் வரக்கூடிய மாதிரியான ஒரு அரேயை நாங்கள் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து அந்த அரே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையுமே வந்து நாங்கள் 0வா அசைன் பண்ணுவோம். ஓகே, ஏன் இந்த அரேன்னு சொன்னால் இந்த அரேயை தான் வந்து நாங்கள் எங்களோட சோர்டட் ஸ்கொயர்ஸ் அரேயாக வந்து பிறகு மாற்ற போகிறோம். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னால் எங்களோட அரேண்ட ஸ்டார்டிங்கு சொல்லி ஒரு பாயிண்டர் செட் பண்ணுவோம். அதே மாதிரி அரேண்ட எண்டிங்கு சொல்லி ஒரு பாயிண்டர் செட் பண்ணுவோம். ஸோ என்ன ஐடியான்னு சொன்னால் எங்களோட ஸ்டார்டிங் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுற அந்த எலிமெண்ட் இந்த அப்சல்யூட் வேல்யூவையும் எடுத்து எங்களோட எண்டிங் பாயிண்டர் வந்து பாயிண்ட் பண்ணுற அந்த எலிமெண்ட் இந்த அப்சல்யூட் வேல்யூவையும் எடுத்து இந்த ரெண்டில் எது பெருசுன்னு சொல்லி நாங்கள் கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்டார்டிங் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுற எலிமெண்ட் என்ன -10, எண்டிங் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுற எலிமெண்ட் என்ன 9. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னு சொன்னால் 9 தான் பெருசு. ஆனால் இந்த ரெண்டு இந்த அப்சல்யூட் வேல்யூவையும் எடுத்தோம்னு சொன்னால் -10 அப்சல்யூட் வேல்யூ வந்து 10, 9 அப்சல்யூட் வேல்யூ வந்து 9. ஸோ 10 தான் பெருசு. ஸ்டார்டிங் பாயிண்டர் எலிமெண்ட்டையும் எண்டிங் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுற எலிமெண்ட்டையும் அப்சல்யூட் வேல்யூ எடுத்து அந்த ரெண்டில் எது பெருசுன்னு கம்பேர் பண்ணி எடுத்துட்டு அதிண்ட ஸ்கொயரை நாங்கள் கண்டுபிடிப்போம். ஏன்னு சொன்னால் அதிண்ட ஸ்கொயர் தான் இந்த இன்புட் அரேயில் இருக்கிற எல்லா எலிமெண்ட் ஸ்கொயரையும் விட பெருசாக இருக்க போகுது. ஏன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் இந்த 10 ஸ்கொயர் தான் இந்த உதாரணத்தில் வந்து என் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுற இந்த எலிமெண்ட் அப்சல்யூட் வேல்யூவை விட எங்களோட ஸ்டார்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுற இந்த எலிமெண்ட் அப்சல்யூட் வேல்யூ வந்து பெருசு. ஸோ 10 ஸ்கொயரை எடுப்பண்ணாங்க. 10 ஸ்கொயர் என்ன 100. 100 தான் இந்த அரே இன்புட் அரேயில் இருக்கிற எல்லா எலிமெண்ட் ஸ்கொயரையும் விட பெருசாக இருக்கும். ஏன் இந்த அரே வந்து ஒரு சோர்டட் அரே. ஸோ ரெண்டு பக்கத்துலேயும் கம்பேர் பண்ணி எடுக்கக்குள்ள வந்து எது பெருசுன்னு வேதோ அதிண்ட ஸ்கொயர் தான் மொத்த அரேண்ட எலிமெண்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்கொயரையும் விட பெருசாக இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னால் -10 அப்சல்யூட் வேல்யூவையும் 9 அப்சல்யூட் வேல்யூவையும் கம்பேர் பண்ணுவோம். இது பெருசு. ஸோ இதுண்ட ஸ்கொயரை கண்டுபிடிச்சு எங்களோட அரேண்ட லாஸ்ட் எலிமெண்ட்டை ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல 100 வேறு. ஓகே, இனி அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னால் எதிண்ட ஸ்கொயரை நாங்கள் கண்டுபிடிச்சோமோ அந்த பாயிண்டரை மூவ் பண்ணுவோம். எங்களோட என் பாயிண்டர் சேம் இந்த 9ஐயே பாயிண்ட் பண்ணிக்கோ நிற்கும். இப்போ பார்ப்போம் எங்களோட ஸ்டார்டிங் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுறது என்னத்தை -7. -7 இந்த அப்சல்யூட் வேல்யூ எடுப்போம். அதே நேரம் எங்களோட என் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுறது 9 இந்த அப்சல்யூட் வேல்யூ எடுப்போம். எது பெருசு 9 இந்த அப்சல்யூட் வேல்யூ தான் பெருசு. ஸோ 9 ஸ்கொயரை கண்டுபிடிப்போம். 9 ஸ்கொயர் என்ன 81. அதை வந்து அடுத்த இண்டெக்ஸில் ஆட் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து சோர்டட் அரே வேணும். ஸோ பெரிய ஸ்கொயர் எடுத்து போட்டு அதை கடைசியாக ஆட் பண்ணுவோம். அடுத்த பெரிய வந்து எடுத்து அதுக்கு முன்னே ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணி கொண்டு வரைக்கும் தான் எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து சின்ன ஸ்கொயர் வரும். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் எங்களோட எண்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுற எலிமெண்ட் ஸ்கொயர் கண்டுபிடிச்சினாங்க. ஸோ எங்களோட எண்ட் பாயிண்டரை வந்து 1ஆல் மூவ் பண்ணுவோம். ஸோ இனி வந்து ஸ்டார்ட் பாயிண்டரை வந்து சேம் -7 பாயிண்ட் பண்ணிக்க போகுது. ஸோ -7 இந்த அப்சல்யூட் வேல்யூ, எண்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுறது 8 இந்த அப்சல்யூட் வேல்யூ. எது பெருசு 8 இந்த அப்சல்யூட் வேல்யூ தான் பெருசு. ஸோ 8 ஸ்கொயரை நாங்கள் கண்டுபிடிப்போம். அது என்ன 64. இனி என்ன எங்களோட எண்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ண ஸ்கொயர் தான் கண்டுபிடிச்சினாங்க. ஸோ எண்ட் பாயிண்டரை வந்து மூவ் பண்ணுவோம். இனி எங்களோட ஸ்டார்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுறது -7, அது இந்த அப்சல்யூட் வேல்யூவா. எண்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுறது 4 இந்த அப்சல்யூட் வேல்யூவா பெருசுன்னு பார்ப்போம். -7 இந்த அப்சல்யூட் வேல்யூ பெருசு. ஸோ 7 இந்த ஸ்கொயரை -7 இந்த ஸ்கொயரை கண்டுபிடிப்போம். -7 இந்த ஸ்கொயர் என்ன 49. அதை இதில் ஆட் பண்ணுவோம். இனி எங்களோட ஸ்டார்ட் பாயிண்டரை மூவ் பண்ணுவோம். இனி எங்களோட ஸ்டார்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுறது என்னத்தை -3, அது இந்த அப்சல்யூட் வேல்யூ. எண்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுறது 4, அது இந்த அப்சல்யூட் வேல்யூ. எது பெருசு 4. ஸோ 4 ஸ்கொயர் வந்து என்ன 16, அது இதில் ஆட் ஆகும். எண்ட் பாயிண்டர் வந்து 1ஆல் மூவ் ஆகும். ஓகே, அடுத்தது வந்து எங்களோட ஸ்டார்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுறது வந்து -3, அது இந்த அப்சல்யூட் வேல்யூ. எண்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுறது 10, அது இந்த அப்சல்யூட் வேல்யூ. எது பெருசு -3 பெருசு. ஸோ -3 ஸ்கொயர் என்ன 9, அது இதில் ஆட் ஆகும். ஓகே, அதே நேரம் எங்களோட ஸ்டார்ட் பாயிண்டர் வந்து 1ஆல் மூவ் ஆகும். இனி எங்களோட ஸ்டார்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுறது -1, அது இந்த அப்சல்யூட் வேல்யூ. எண்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுறது 10, அது இந்த அப்சல்யூட் வேல்யூ. எது பெருசு 10 தான் பெருசு. ஸோ 10 இந்த ஸ்கொயர் என்ன 4, அது இதில் ஆட் ஆகும். எண்ட் பாயிண்டர் வந்து 1ஆல் மூவ் ஆகும். பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட ஸ்டார்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுறது -1, எண்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுறது -1. அதே நேரம் எங்களோட
sorted arrayல வந்து ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் ஒரே ஒரு இடம் தான் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு இருக்கு சோ அது வந்து இந்த -1 தான் சோ -1 இந்த ஸ்கொயர் எடுத்தோம்னு சொன்னா 1 சோ எங்கட sorted array எப்படி வர போகுது 2 4 9 16 49 64 81 100 சோ இப்படி ஒரு sorted array எங்களுக்கு கிடைக்கும் சோ இதுதான் வந்து 2 pointer approach சோ ஸ்டார்டிங்குக்கும் எண்டிங்குக்கும் பாயிண்டரை செட் பண்ணிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது பெருசென்ட் வருதோ அதிന്റെ ஸ்கொயரை கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து எங்க அரேல இருந்து பின்னுக்கு இந்த ஆட் பண்ணி கொண்டு வரது எந்த ஸ்கொயரை நாங்க கண்டுபிடிக்கிறோமோ அதிന്റെ பாயிண்டரை ஒண்டால மூவ் பண்றது இங்க கண்டுபிடிச்சோம்னு சொன்னா இந்த பாயிண்டரை மூவ் பண்ணுவோம் இப்படியே நாங்க கண்டுபிடிச்சு கொண்டு வரைக்குள்ள உங்களுக்கு எங்கட அரே வந்து எங்கட sorted array வந்து பின்னில இருந்து அப்படியே ஃபில் ஆகி கொண்டு வரும் ஓகே சோ இதுதான் வந்து எங்க இரண்டாவது அல்கோரிதம் இதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எழுதுறதுன்னு சொல்லி பாப்போம் ஓகே சோ நான் வந்து சேவ் நேமிலேயே ஃபங்க்ஷன் எழுத போறேன் சோ இத காப்பி பண்ணிட்டு இந்த கோடை வந்து கமெண்ட் பண்றேன் சோ நாங்க பார்த்தோம்ங்க இந்த அல்கோரிதத்துக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இந்த நம்பர் அரே லெந்த் என்னவோ அதே லெந்த் உடைய மாதிரியான ஒரு அரேயை நாங்க கிரியேட் பண்ணனும் அது இந்த அதுல அந்த அரேல வந்து எல்லா எலிமெண்ட்டையும் வந்து நாங்க 0வா ஃபில் பண்ணுவோம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அரேயோட லெந்த் வந்து கண்டுபிடிப்போம் எங்களுக்கு இந்த அரேயோட லெந்த் வந்து அடிக்கடி யூஸ் ஆகும் சோ அந்த லெந்த் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு அரேயை நான் கிரியேட் பண்றேன் சப்போஸ் உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி இப்படி ஒரு அரே கிரியேட் பண்றதுன்றது தெரியாட்டிக்கு நான் ஆல்ரெடி இது ஒரு சோர்ட்டா போட்டிருக்கேன் அதுக்கான லிங்கை வந்து ஹார்ட்ல பின் பண்றேன் செக் பண்ணுங்க ஓகே இந்த ஸ்டார்டிங் பாயிண்டரையும் எண்டிங் பாயிண்டரையும் நான் கிரியேட் பண்றேன் ரெண்டுமே வந்து சேஞ்ச் ஆகும் சொன்னா லெட்னு சொல்லி கிரியேட் பண்றேன் எண்ட் பாயிண்டர் என்ன இந்த அரேயோட லெந்த் -1 இனி நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா for loop ஸ்டார்ட் பண்ணி எங்கட sorted square arrayல பின்னில இருந்து நாங்க ஸ்கொயரை கண்டுபிடிச்சு இன்சர்ட் பண்ணி கொண்டு வர போறோம் சோ பின்னில இருந்து இன்சர்ட் பண்ணி கொண்டு வரதால எங்கட அரேல வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்தா நாங்க எடுக்க போறோம் சோ லாஸ்ட் இண்டெக்ஸ் ன்னு சொன்னதால I இந்த இனிஷியல் வேல்யூ வந்து என்ன எங்கட அரேயோட லெந்த் -1 இருக்கு I எது மட்டும் போகும் I 0 க்கு ஈக்குவலா இருக்கு மட்டும் போகும் I மைனஸ் இந்த பெருமானம் வந்து பின்ல இருந்து 1 by 1 குறைஞ்சு கொண்டு போகுது சோ I -1 ஓகே இனி நாங்க என்ன எங்கட ஸ்டார்டிங்ல இருக்கிற அதாவது ஸ்டார்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ற எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கணும் எண்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ற எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டிന്റെ அப்சல்யூட் வேல்யூவை கம்பேர் பண்ணி எது பெருசோ அதிന്റെ ஸ்கொயரை நான் கண்டுபிடிக்கணும் So first வந்து start pointer point பண்ற எலிமெண்ட்டையும் end pointer point பண்ற எலிமெண்ட்டையும் கண்டுபிடிப்போம் இந்த எலிமெண்ட்ஸ்கள் வந்து மாற போறது இல்ல சோ நான் அத கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்றேன் இனி இந்த ரெண்டு எலிமெண்ட்டின்டையும் அப்சல்யூட் வேல்யூவை நான் கம்பேர் பண்றேன் பெருசா இருந்தா என்ன செய்யணும் எங்கட sorted array in the last element அங்கட start element in the square வந்து change பண்ணனும் அடுத்து என்ன எங்கட start pointer வந்து ஒண்டால கூட்டணும் இல்லைன்னு சொன்னா எங்கட sorted squares arrayக்குள்ள வந்து I என்ற indexக்கு வந்து என்ன எங்கட end element in the square add பண்ணனும் அதே நேரம் எங்கட end pointer வந்து ஒண்டால குறைக்கணும் ஓகே சோ இது வந்து எது மட்டும் நடக்க போகுது இந்த sorted square arrayல வந்து 0 இண்டெக்ஸ் வேர் மட்டும் நடக்கும் சோ எல்லா எலிமெண்ட் ஸ்கொயர்ஸும் வந்து கண்டுபிடிச்சிடலாம் சோ பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு 1 4 9 16 49 வந்து இந்த அரேயை நான் சேஞ்ச் பண்ணி பார்க்கிறேன் சோ பார்த்தவன்னா 1 9 16 25 36 81 100 121 sorted squares array வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடுது ஓகே சோ இதுதான் வந்து எங்களோட இரண்டாவது அல்கோரிதம் அதாவது 2 pointer அல்கோரிதத்தை யூஸ் பண்ணி நாங்க எழுதின ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ஓகே சோ எங்களோட இரண்டாவது அல்கோரிதத்துக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு சொல்லி பார்ப்போம் சோ பார்த்தோம்னு சொன்னா எங்களோட இந்த அல்கோரிதத்துல வந்து எந்த இடத்துல டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுக்கணும்னு சொன்னா எங்களோட
நம்பர் அரேண்ட் அண்ட் லென்த் அதாவது எண் வந்து மாற மாற எங்களோட இந்த for loop இந்த ஐட்ரேஷன் கவுண்ட் வந்து மாறும். ஸோ அதுல ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். மற்றபடி மற்ற கால்குலேஷன்ஸுக்கு எடுக்கிற டைம் காம்ப்ளெக்சிட்டியை வந்து நாங்கள் இந்த for loop ஐட்ரேஷனுக்கு எடுக்கிற டைம் காம்ப்ளெக்சிட்டியோட ஒப்படைக்கல இக்னோர் பண்ணலாம். ஸோ இந்த அல்கோரியத்துக்கான டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்? big O of என்ன இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை பார்த்தோம்னு சொன்னா இது வந்து அல்கோரிதம் முதலாவது அல்கோரிதத்துக்கு எடுத்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து sorted square array என்ற லென்த் வந்து எங்களோட நம்பர் அரே என்ற லென்த் மாற மாற மாறிக்கொண்டிருக்க போகுது. ஸோ எண் மாற மாற அந்த sorted square array என்ற லென்த் வந்து மாறிக்கொண்டிருக்க போகுது. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன? big O of n. ஸோ அல்கோரிதம் 1க்கு எடுத்த டைம் காம்ப்ளெக்சிட்டியை விட அல்கோரிதம் 2க்கு எடுத்த டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து குறைவு. அதுக்கு big O n log n, இது big O of n. ரெண்டுக்குமே வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி சேம் big O of n. ஸோ இன்றைக்கு வீடியோவில் தரப்பட்ட ஒரு sorted numeric arrayன்ற ஸ்கேரை வந்து ஒரு sorted array-யா எப்படி எடுக்கிறது, என்னென்ன அல்கோரிதம்ஸை யூஸ் பண்ணி அதை நாங்கள் எடுக்கலாம், அந்த அல்கோரிதம்ஸை யூஸ் பண்ணி ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் எப்படி எழுதலாம், அந்த ஒவ்வொரு அல்கோரிதத்துக்குமான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு சொல்லி பார்த்துனாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும்.